ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகை கடை தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டு தான். அதாவது ஜிஆர்டியில் இப்போ வந்து டிஜிட்டல் கோல்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப் எப்படி இருக்குது, அதில் நம்ம சேவ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டு டிஜி கோல்டு மாதிரியே தான். ஸோ நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி நம்மள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கோல்டாக நம்ம வரவு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம் தான் இதுவும். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் நம்ம 100 ரூபாயிலேருந்தே பே பண்ணலாம். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் பே பண்ணலாம். சப்போஸ் இப்போ நம்ம மற்ற பிளான்ஸ்லாம் இருக்குல்ல, ஜுவல்லரி பிளான்ஸ்னால் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பே பண்ணணும் அப்படின்னு இருக்கும். டிஜி கோல்டோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை டைம் வேணாலும் நம்ம வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கே எத்தனை டைம் வேணாலும் எவ்வளோ நாள் வேணாலும் பே பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ். அது மாதிரி இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி டைம் வந்து பார்த்திங்கன்னா 330 டேஸ், 330 நாள் தான் இதோட மெச்சூரிட்டி டேட்டு. ஸோ நம்ம இப்போ பே பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா 330 நாள் வரையும் நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜுவல்லரிஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஸ்கீமோடது. இந்த ஸ்கீமில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து போனஸ் ரேட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. போனஸ் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, 330 நாளை 4 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 120 நாளாகவும், 121 நாள்லேருந்து 240 வரையும் ஒரு டைம் ஸ்லாப்பாகவும், 241லேருந்து 300வது நாள் வரையும் ஒரு டைமாகவும், 331 அதாவது 301லேருந்து 330 வரையும் ஒரு டைம் ஸ்லாப்பாகவும் பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பே பண்ணுறோம் இல்லைங்களா 120 நாளைக்கு, அந்த பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 7% போனஸ் ரேட் வந்து நம்ம கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு 100 ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 107 ரூபாயா வந்து கவுண்ட் வைப்பாங்க. 107 ரூபாயா வெறும் பணமாக வைப்பாங்களா அப்படின்னா பணமாக கிடையாது. 107 ரூபாய்க்கு அன்னைக்கு என்ன ரேட்டோ கோல்டோட மார்க்கெட் ரேட்டு, 107 ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் வருமோ, எத்தனை மில்லிகிராம் வருமோ அதை வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வச்சுப்பாங்க. ஸோ நம்ம சின்ன சின்ன அமௌண்ட் பே பண்ண மில்லிகிராம்ஸாக தான் வரும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதில் வந்து ஸ்டார்டிங் 100 ரூபா தான் இருக்குது, அப்போ நம்ம வெறும் 100 ரூபா அந்த மாதிரி தான் கட்டணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம். 50,000 கூட கட்டலாம் ஒரு நாளைக்கு, 100 ரூபா கூட கட்டலாம். அதாவது மினிமமாக 100 ரூபா கட்டணும் அப்படின்றது தான். அதே மாதிரி 120 நாள் வரையும் 7% போனஸ் ரேட் கொடுக்குறாங்க. மற்ற கடைங்களை கம்பேரிட்டிவ் பண்ணி பார்த்தோன்னா 75 டேஸ்க்கு தான் வந்து 7% 8% கொடுப்பாங்க. இதில் வந்து 120 நாள் வந்து நமக்கு 7% போனஸ் ரேட் கொடுக்குறாங்க. 121வது நாள்லேருந்து 240வது நாள் வரைக்கும் உங்களுக்கு 5% போனஸ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. 5%. அதே மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 121வது நாள் வந்து 100 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 105 ரூபாய்க்கு எவ்வளோ கோல்டாக இருக்குமோ அந்த கோல்டு கணக்கில் உங்களுக்கு வெயிட்டில் வந்து வச்சுருவாங்க. அதே மாதிரி 241வது நாள்லேருந்து 300வது நாள் வரையும் 3% போனஸ் ரேட் கொடுப்பாங்க. 100 ரூபா பே பண்ணுறோன்னா 103 ரூபா. இப்போ நீங்கள் 1000 ரூபா பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 1030 ரூபா, 1030 ரூபாய்க்கு அந்த மாதிரி உங்களுக்கு கவுண்ட் போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 10,000 ரூபா பே பண்ணுறீங்கன்னா 10,300 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன கோல்டு ரேட்டோ அது மில்லிகிராமோ கிராம் கணக்குலேயோ வந்து வர வைப்பாங்க, நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி 301வது நாள்லேருந்து 330வது நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு 1% போனஸ் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய கடைகளை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இந்த 30 நாள், அதாவது 300வது நாள்லேருந்து 330 வரையும் போனஸ் ரேட்டே இருக்காது. இதில் வந்து போனஸ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வெயிட் பேஸ்டு ஸ்கீம் தான். ஸோ அதனால் இது கண்டிப்பாக பெனிஃபிட் தான். எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரேட் வந்து குறையிற மாதிரி கிடையாது. இப்போ நம்ம பார்த்த ஒரு 1 இயராக பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, குறையிறதே கிடையாது. ஸோ நம்மளுக்கு அமௌண்ட்டாக வர வச்சாங்க. அதாவது நீங்கள் டெய்லி பே பண்ணுறீங்களா, இப்போது டெய்லிக்கு 100 ரூபா கட்டிகிட்டே வரீங்கன்னா 330வது நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 100 ரூபா கட்டுறப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 33,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளில் தான் சொல்கிறேன். 33,000க்கு நீங்கள் வந்து கோல்டாக அண்ட் இப்போ இருக்க மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா உங்களால் 3 கிராம் வாங்குறதே கஷ்டம். அதுவே நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு 1 கிராமோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட தேவையில்ல, நமக்கு ஒரு அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா 9,000 ருபீஸ் தான் இருந்துச்சு. 9,000 ருபீஸ்க்கு இப்போ 30,000 ரூபாய்க்கு நீங்கள் அந்த மாதமே கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 to 4.5 கிராம் வந்து உங்களால் வாங்கியிருக்க முடியும் கோல்டு. ஸோ வெயிட்டாக வச்சுருந்தோன்னா. ஸோ இது வந்து ஒரு வெயிட் பேஸ்ட் ஸ்கீம். கடைசியாக நீங்கள் வந்து பணமாக சேர்த்து லாஸ்ட்டாக வாங்கலான்னு பார்த்தா அது நம்மளுக்கு தான் லாஸ். ஏன்னா எப்படி பார்த்தாலும் கோல்டோட ரேட் ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு வெயிட் பேஸ்ட் ஸ்கீம்ன்றனால கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம சேர்த்து வச்சுருக்க வெயிட்டுக்கு 330வது நாள் முடிஞ்சதுக்கப்புறமா 331வது நாள் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம வாங்குகிற பொருட்களுக்கு
வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து நம்ம கட்டி தான் ஆகணும். ஸோ நார்மலாகவே ஜிஆர்டியில் உங்களுக்கு தெரியும் வேஸ்டேஜ் வந்து ஹையாக தான் இருக்கும். மினிமமே வந்து பார்த்திங்கன்னா 15% to 18% மினிமம். இது வந்து எல்லா நகைக்கும் இருக்கும். பேசிக்கான எல்லோ கோல்டுக்கு ஆன்டிக்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 24-25% இருக்கும். ஸோ நம்ம வாங்குகிற பொருளுக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி பே பண்ணும். இது எல்லா கடையிலுமே இருக்கிற விஷயம் தான். ஸோ நீங்கள் இந்த டிஜி கோல்டுலையுமே நம்மளுக்கு போனஸ் ரேட்டோட பெஸ்ட்டான ஆப்ஷன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோல்டு காயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% தான் வந்து வேஸ்டேஜ், மேக்ஸிமம் டு த மேக்ஸிமம். சில நேரத்தில் வந்து 2% கூட போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்குறப்போ ப்ளஸ் 3% வந்து நமக்கு ஜிஎஸ்டி கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா 5% to 6%க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து கோல்டை வந்து வாங்கிக்க முடியும். அது கோல்டு காயின்ஸாக வாங்கிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பெனிஃபிட்டடான ஆப் தான். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இதை வீட்டில் இருந்தே நம்ம வந்து பண்ணலாம். இந்த ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டு நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தே பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம், அதுலேயுமே நம்ம எப்படி கோல்டு வந்து சேமிக்கலாம், எவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் நிறைய கோல்டு எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டு ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அதில் கம்மியாக பே பண்ணி நிறைய தங்கம் எப்படி சேர்க்கறது அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஜிஆர்டி இன்ஸ்டா டிஜி கோல்டு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஆர்டியோட லோகோ போட்டிருக்கு பாருங்கள், இன்ஸ்டா கோல்டு அப்படின்ற இந்த ஆப்பை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன்றதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஓப்பன் ஆகும் அந்த ஆப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் காட்டும். மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இமெயில் ஐடி கேட்குறாங்க. இமெயில் ஐடி நம்மக்கிட்ட இருக்கிறது கண்டிப்பாக இமெயில் ஐடி ஒன்று கொடுக்கணும். நம்மளோட நேம் கொடுத்துட்டு காண்டாக்ட் அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிக்கணும். நம்ம பின்கோடு இது எல்லாமே போட்டுக்கணும். நாமினி யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நாமினிஸ் வந்து அதில் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம பின்கோடு, அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, இந்த டிஸ்ட்ரிக் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஸ்டேட் தமிழ்நாடு கொடுக்கணும். நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அது நாமினி யாராவது உங்களுக்கு இல்லைன்னா வேறு யாராச்சும் இப்போ எடுக்கிற மாதிரி லைக் இப்போ இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் பசங்க பேர் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அம்மா பேரோ அப்பா பேரோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கணும். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா 8 கேரக்டர் இருக்கணும். கேரக்டர்னால் என்னென்னா லெட்டர் இருக்கணும். 8 லெட்டர் இருக்கணும். மினிமம் 8 இருக்கணும். ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கமா, ஸ்டாரு, ஆஷு, அட்டு இந்த மாதிரியான இது இருக்கணும். ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டை நீங்கள் திரும்ப வந்து இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு உங்களோட பேங்க்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுக்கணும். ஓகேங்களா, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க்கோட பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாமே கொடுத்து ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு சைன் அப் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, இது பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வந்துட்டு பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ ஜாயின் பண்ணிக்கணும், எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மேக் பேமெண்ட்டு ஜாயின் நியூ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு பிளான். இப்போ நம்ம புதுசாக ஜாயின் பண்ணுறதுனால இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து லாகின் வித் ஓடிபியும் கேட்குது, இல்லைனா பாஸ்வேர்டுன்னு கேட்குது, சைன் அப்பு, சேஞ்ச் பாஸ்வேர்டு இதெல்லாமே நம்ம கேட்குது. இப்போ நம்மக்கிட்ட அக்கௌண்ட் கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைன் அப் கொடுக்கணும். புதுசாக நம்மளோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ, எதில் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ப்ரெஸ் பண்ணணும். நம்பர் இதெல்லாம் ஃபுல் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து வரும். பேங்க் டீட்டெயில்ஸ் என்னை வந்து கேட்குது. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஜாயின் நியூ பிளான் கொடுத்தா உள்ளே வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது ரொம்ப லாங்காக போய்ட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பே பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.